தமிழ் மக்களுக்கு வணக்கம். பிஜேபி ஆர்எஸ்எஸ் தமிழ்நாட்டுக்குள்ளே வர முடியலைங்கிறதுனால புதுசாக ஒரு பிளான் போட்டு அண்ணாமலை வழியாக இறக்கியிருக்காங்க. மக்கள் இதனால் அந்த அண்ணாமலையோட பேச்சில் விழுந்துடக்கூடாது. அதுக்கான விழிப்புணர்வை நாம் தான் மக்கள்கிட்ட கொண்டு போகணும். ஏன்னா இப்போ அண்ணாமலை விஜய் அவங்களை எதிர்த்து எந்த அரசியலும் பண்ண போகிறது கிடையாது. நீங்கள் பார்த்தீங்கன்னா எதிர்த்து பண்ணவே மாட்டாங்க, சப்போர்ட் பண்ணுறது மாதிரி தான் இருக்கும். இதோட காரணம் உள்நோக்கம் என்னென்னா, அவங்களுக்கு நல்லாவே தெரியும் பிஜேபி ஆர்எஸ்எஸ்க்கு விஜய் பிரதரை எதிர்த்தா இங்கே சர்வே பண்ண முடியாது, ஜெயிக்க முடியாது, மக்கள் நம்ப மாட்டாங்க, யாரும் கூட நிற்க மாட்டாங்கன்னு. அதனால் எதிர்ப்பு அரசியல் விஜய் பிரதருக்கு எதிராக எடுக்காமல் அவருக்கு சப்போர்ட் பண்ணுறது மாதிரி இந்த அண்ணாமலை பேச்சு எல்லாமே இருக்கும். அப்படி தான் அந்த பேச்சை வடிவமைப்பாங்க, அப்படி தான் பேசுவாங்க. விஜய் பிரதரை சப்போர்ட் பண்ணுறது மாதிரியே பேசுவாங்க. அப்போ தான் இந்த இளைஞர்களை எல்லாமே அவங்க பக்கம் நம்ப வச்சு இழுக்க முடியும். இழுத்தா தான் இவங்க கூட சேருவாங்க, விஜய் பிரதருக்கே ஆதரவாக பேசுகிறாங்க. அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி பிளானோடு வந்திருக்காங்க. இதை யாரும் நம்ப வேண்டாம். அதே மாதிரி நீங்கள் கமெண்டில் பார்த்தீங்கன்னா, அண்ணாமலை குட் லீடர், நான் டிவிகே கட்சியில் தான் இருந்தேன், இப்போ அண்ணாமலைக்கு சப்போர்ட் பண்ணுறேன், அண்ணாமலை மாதிரி ஒரு ஆள் தான் நம்மளுக்கு சிஎம்மாக இருக்கணும், நான் முன்னாடி டிவிக்கு சப்போர்ட் பண்ணியிருந்தேன், நான் டிவிக்கு விஜய் அவங்களோட பெரிய ஃபேன், இப்போ நான் அண்ணாமலைக்கு சப்போர்ட் பண்ணுறேன், இப்படிங்கிற மாதிரி நிறைய அஜெண்டாவை செட் பண்ணுவாங்க. அதை யாரும் நம்பி அந்த இதில் விழுந்துட வேண்டாம். ஏன்னா இது முழுக்க முழுக்க பிஜேபியோட புது திட்டம் தான். ஏன்னா ஒரு ஸ்டேட்லேயும் அவங்க கைப்பற்றிட்டாங்க. இந்தியாவில் முக்கால்வாசி ஸ்டேட்டில் பிஜேபி ஊடுருவி உள்ளே போயிட்டாங்க. ஒரு வாட்டி ஊடுருவி உள்ளே போயிட்டானுங்கன்னா அவங்க என்ன பண்ணுவானுங்கன்னு உங்களுக்கே தெரியும். பிஜேபி மதத்தை வச்சு மக்களுக்குள்ள பிரிவினையை உருவாக்குற ஒரு கட்சி. அந்த பிஜேபி ஆர்எஸ்எஸ்எம் தமிழ்நாட்டு மக்கள், கேரளா மக்கள் வெறுக்கிறதுக்கு காரணமே மதத்தை வச்சு மக்களுக்குள்ள பிரிவினையை உருவாக்கி அந்த நாட்டை அழிக்கிறது தான் அந்த கட்சியோட நோக்கம். அதனால் மக்கள் என்றைக்குமே விழிப்புணர்வாக இருக்கணும், அந்த கட்சியை உள்ளே விட்டுறக்கூடாது. இந்த மாதிரி பல வேஷம் போட்டு வருவாங்க, அவங்கள நம்பக்கூடாது. இந்த அண்ணாமலை ஒரு பெரிய ஃப்ராடு. ஸோ தமிழ்நாடு மக்கள் நாம் தான் விழிப்புணர்வாக இருக்கணும், நம்மளை சுற்றி இருக்கவங்களும் நாம் தான் விழிப்புணர்வு கொண்டு போகணும். ஏன்னா விஜய் அவங்கள எதிர்த்தா இங்கே அவங்களால ஒன்றும் பண்ண முடியாதுங்கிறதுனால விஜய் அவங்களுக்கு சார்பு அரசியல் மாதிரி இவங்க கொண்டு போகிறாங்க. அதை நம்பி யாரும் ஏமாந்துட வேண்டாம். ஸோ மாற்றம் ஒன்றே மாறாதது. ஏன்னா நம்மளுக்கு இப்போ ஒரு நல்ல மாற்றம் கிடச்சிட்டு, நல்ல தலைவர் கிடச்சிட்டாங்க. நம்மளுக்கு விஜய் போதும். விஜய் அவங்க சிஎம்மாகவே காலகாலத்துக்கு இருந்தால் போதும். அவங்க இப்போ பண்ணுற நல்லது இன்னும் நிறைய பண்ணுவாங்க. அவங்க இருக்கிற வரைக்கும் அவங்க தான் நம்மளுக்கு சிஎம். நன்றி.